பயங்கரமான மழை. திடீர்னு ஓகே ஆம்பூர் வந்துட்டோம்ல, சரி பிரியாணியை சாப்பிட்டு போயிடலான்னு பாய் கடையில் பிரியாணி சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டாச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஆவரேஜ் தான். எப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல உள்ளத்துக்கு ஃபோன் பண்ணேன். சரி அவன் சும்மா இது இருந்தானா, நான் அவனை சர்ப்ரைஸாக மீட் பண்ணலான்னு தான் வந்தேன். பட் ஆனால் எனக்கு அவன் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான். அது யாருன்னா தமிழ் மெகா டெக், நம்மளோட ஜிஎஸ்எம் தமிழ் சேனல் வந்து மீட்டு கொடுத்தவன். என்னோடய சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு இல்லையா, அந்த யூடியூப் ப்ளே பட்டன் கிடைக்கிறதுக்கான காரணம் அவன் தான். கிட்டத்தட்ட ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நம்மளுக்கு சேனலில் மீட்டு கொடுத்தவன் அவன் தான், தமிழ் மெகா டெக் இளங்கோ. அவன் தான் ஆம்பூரில் இருக்கான். அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான், தமிழ் மெகா டெக்குன்னு. அவனுக்கான சேனலுக்கான லிங்க் கீழே போய் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் மீட்டிங்கில் இருக்கேன்டா, ஃபோனே எடுக்கல வாங்க, மீட்டிங்கில் எடுக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் மட்டும் தான் பண்ணான், எஸ்எம்எஸ் பண்ணான். சரி ஓகே, இன்னொரு நாளைக்கு இது மீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த யூடியூப் ப்ளே பட்டன் கிடைக்கிறதுக்கான காரணமும் அவன் தான். அவன் இல்லைன்னா இது கிடச்சிருக்காது. தேங்க்ஸ்டா இளங்கோ, ஒன்னால தான் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், இந்த 2 அச்சீவ்மெண்ட்டும் ஒன்னால தான். ஏன்னா அந்த சேனல் ரன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சேனல் வந்து அப்படியே அப்கிரேட் ஆனது தான். நிறைய பேர் கேட்பீங்க, உன் கூடயே சுற்றுமே செவ்வாழை அந்த கரடி எங்கே போச்சு? அந்த கரடி யாருன்னா பாரதி தான். எங்கே போச்சுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. அவங்க வீட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், சண்டே நாளைக்கு. அப்படிங்கிறதுனால வர்றது மேபி ரொம்ப கஷ்டம்தானா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் டைமில் கூட நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துடுறேன் அப்படின்னா. 2 சேனலுக்கான யூடியூப் ப்ளே பட்டன்ஸ் இது வரைக்கும் யாராவது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல சப்ஸ்கிரைபர்ஸோட. நாம் பண்ணுவோம். 200 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னை. டைம் என்னதுன்னா 2:30 ஆகுது. எப்படி சம்பவம் செஞ்சுருக்காங்க பாருங்க. நானே சடனாக தான் பார்த்துருக்கேன், மிக ஆவலம் நினைக்கிறேன். கார்காரம் கொடுத்தாலும் அந்த மலை உச்சியில் பாருங்கள், அந்த பாறை எப்படிக்குதுன்னு. தனியாக பாறை இருக்கிறது வேற லெவலில் இருக்குல்ல. அங்கே போய் உச்சியில் உட்காந்துக்கணும், செம்மையாக இருக்கும். அவரோட சப்ஸ்கிரைபரு சவுண்டு விட்டாரு, கேட்டுட்டேன். சென்னை மீட்டப்புக்கு. ஓகே. ஒரு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம ஏஞ்சல் நம்ம ரைடிங் கியர்ஸ் தான் வந்து கட்டி கொடுத்துருது. நம்ம எங்கே போய் சென்னையில் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்கலாம். நம்மளோட ஊட்டி ரைடில் இருந்த நம்மளோட மணி நண்பன், என்னோடய ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட லடாக்குக்கு போகும்போதும் நிறைய நமக்காக செஞ்சவர். அதுக்கப்புறம் நம்மளோட கொடைக்கானல் ட்ரிப்பில் பயங்கரமாக வந்து செம்ம என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ஊட்டி ரைடில் செம்ம என்ஜாய் பண்ணோம். இப்போயும் அவரோட வீட்டுக்கு தான் போகிறோம், வேறு லெவலில் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இன்னும் வந்து வேலூருக்கு வந்து வெறும் 26 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. வேலூர் சைடெலாம் மழை தாங்க அதிகம். இந்த ரைடோட 3வது டோல் இது, பள்ளிக்கொண்டா அப்படிங்கிற ஒரு ஊர். தண்ணியை பார்த்தீங்களா, ஏரின்னு நினைக்கிறேன். அது ஏரி, இந்த இடம் தான் அதிகமாக தண்ணி இருக்குது. வேலூர் சிட்டிக்குள்ளே இப்படி போய்க்கலாம். டைரெக்டாக போனால் சென்னை வந்து 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அது
காஞ்சிபுரம் வந்து இன்னும் ஒரு 70 சில்லரை இருக்குன்னு நினைக்கிறேன். வேலூரில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினுங்க கடையில் நிறுத்தினது தான். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏவிஎஃப் 2 பேர் வந்திருந்தாங்க. வேறு லெவல். பைக்கு எங்கே கொண்டு போய் நிறுத்தினாலும் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். நிறைய பேர்த்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேபி அந்த டைமிங்க்கு கேமரா ஆஃபில் தான் இருந்திருக்குது. இன்றைக்கி மீட் பண்ண வைக்கிற எல்லாத்துக்குமே அப்படி தான் இருந்திருக்கு. ஆற்காடு இப்படி போகலாம் மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, தண்ணி இருக்கா, போயிட்டு தான் இருக்குது. கீழே நிறைய தண்ணி போகுது பாருங்க. கோயிங் அவுட் கோயிங் அப்படிங்கிற மாதிரி 2 தனித்தனி பிரிட்ஜுங்க. இல்லை மழை தண்ணியாக இல்லை ஏரின்னு தான் நினைக்கிறது. ஏரி தான். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு கடல் மாதிரி காட்சி நிற்கிறது. இப்போ தாங்க காவேரிப்பட்டினம் வந்திருக்கோம் நம்ம. இன்னும் வந்து கரெக்டான லொக்கேஷன் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 89 கிலோமீட்டர் இருக்குது. தான் மணி ஃபோன் பண்ணார், நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் வந்துறியா அப்படின்னாரு. இந்த சாரே ஓகே சாரே அப்படின்ட்டேன். கூகுள் மேப் எங்கேயோ கொள்ளையில் கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்குது. ரோடு இப்படி போகுது, என்ன ஏதுன்னு தெரியல. ரோடு எந்த பக்கம் இருக்குன்னு தெரில. பாருங்கள், இந்த வழியில் போக சொல்லுது. கூகுள் மேப்லாம் வச்சுக்கிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டரா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வந்து மைனஸ் ஆகுது. இந்த கூகுளில் புதுசாக வந்தவங்க என்ன ஆகுவாங்க, கால கொடுமை. வாவ், அதை பாருங்கள். அந்த வானவில் தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வீடியோவில் கோப்ரோ வியூவில் உங்களுக்கு வானவில் தெரியுதான்னு தெரில. எனக்கு லைட்டாக தெரியுதுங்க. அந்த மேகத்தை ஓரத்துலேயே பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் க்ளோஸ்அப்பில் கூட போய் காட்டுறேன். பட் கோப்ரோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலைங்க. அந்த அழகான இயற்கை, அதுக்கப்புறம் அந்த மேகம், அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வானவில் பாருங்கள் எப்படி தெரியுது. செம்மையாக தெரியுதுங்களா? அந்த மேகத்துக்கு வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கு அந்தான தெரியல. ஏன்னு தெரியல. வானவில்னா இப்படி போகும், ஆனால் அது வரைக்கும் தான் தெரியுது. அழகாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் இன்னும் 3 கிலோமீட்டர்களே உள்ளது. அந்த மேகம், அந்த வானவில் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் வந்துட்டோம். இன்னும் நம்ம ரீச் பண்ணுற தூரம் வெறும் ஒரு 50 கிலோமீட்டர் மட்டுமே இருக்குது. இப்போ டைம் என்னதுன்னா 4:48. சின்ன ஒரு வாட்டர் பிரேக் எடுத்தேன். இந்த லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குல்ல. ஏஞ்சல் பாருங்கள் வெறித்தனமாக நின்றுருக்காங்க. எனக்கு இதில் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இருங்க அப்படியே காட்டுற பின்னாடி. இது பாருங்கள் பயங்கரமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. தண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. இது ஒரு ஏரி குட்டை மாதிரி. காஞ்சிபுரத்தில் மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் ஆல்ரெடி இருந்தவன் தான் நான். இது 5வது டோல்கேட்டு. இதுக்கு முன்னாடி எப்போ லாஸ்ட் டைம் சென்னை வந்தேன்னா என்னோடய பர்த்டேக்கு முன்னாடி நாள் ஜனவரி 17 வந்தேன். நானும் மணிகண்டனும் தான் வந்தோம். செம்ம டிராஃபிக் ஜாம். அப்போ பொங்கல் சீசன் வேறையா, பயங்கர கூட்டம். அவஸ்தி போட்டோம் நானும் மணியும். அப்போ தான் ஒருத்தன் ஒரு பைக்கரை வந்து இந்த ஏடி விழி அடிச்சான்ட்டோம். என் பைக்கு அப்படியே நிற்கிது, அவன் விழுந்துட்டான் பொலிர்னு. இருட்டில் வேறு கிட்டத்தட்ட ஒரு 7:30 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 7 o'clock இருக்கும் அந்த டைமுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. ஜனவரி 17 வந்தால் என்னோடய பர்த்டே வந்தால் கிட்டத்தட்ட வந்து 1 year ஆக போகுது சென்னை பக்கம் வந்து. அதுக்கப்புறம் இப்போ தான் சென்னைக்கு வரேன். சென்னையில் நம்மளோட ஏவிஎஃப் நிறைய பேர் இருக்கிறாங்க. மீட்டப் இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா ஓட்டிங்கே இங்கே தான் அதிகமாக விழுந்துச்சு. இந்த மாதிரி டிராஃபிக் ஜாமாக தான் இருக்கும். அப்படி இப்படி நான் போகிறதுன்னு ஒரு 22 கிலோமீட்டர் தான். இப்படி இப்படி ஒரு 1/2 hour. இந்த மாதிரி உயரமான பில்டிங்ஸை பார்த்தா தான் சென்னை மாதிரி இருக்குது ஒரு ஃபீல் ஆகுது. ஏதோ சென்னைக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரியான டிராஃபிக் ஜாமுங்க. அதெல்லாம் காட்டியிருந்தால் நீங்கள் அந்த பந்தராக இருப்பீங்க. இந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம். இதெல்லாம் இருக்கிறது தானே சிட்டியில்.
சரியாக இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது மணியோட ஆஃபீஸ்க்கு. அதுக்குள்ளே ஆள் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஃபோன் அடிப்பாரா மாட்டாரா. கிட்டத்தட்ட 6 மணிக்கெலாம் வந்துட்டேன். 6 மணிக்கு நான் 6:40க்கெலாம் வந்துட்டேன். சென்னைக்குள்ளே என்டர் ஆனதப்போ கிட்டத்தட்ட 5:30க்கு 5:30க்கு தான் சென்னைக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். சென்ட்ரல் சிட்டியில் ஐயா நான் கொண்டு போய் கொள்ளையில் வச்சுக்கிற மாதிரி கொண்டு போய் ஆஃபீஸ் அங்கேயே வச்சுக்கிறாப்புல நம்ம மணி. அப்படி மெயின் பைபாஸில் வந்து ஆஃபீஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தா ஏதோ ஒரு சந்து போந்தா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே போய் தான் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது நம்ம மணியோட ஆஃபீஸை. பார்த்துக்கங்க எப்படி இதுன்னு. ஆச்சி மசாலாவா? நம்ம பால் இன்னும் வந்து 350 மீட்டர் இருக்குது. ஃபோன் பண்ணுவான். நாளைக்கு காலையில் தான் தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் அது. ஐயோ அந்த வண்டியை பார்த்தியா? அந்த பவானியில் என்ன ஆட்டினான் பார்த்தியா? நம்ம மணியோட ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டோம். எங்கே பக்கி நின்று திருன்னு முடிச்சிட்டு இருக்குதுன்னு தெரில. நாம் தான் திருன்னு முடிக்கிறோமான்னு தெரியல. நான் 100 மீட்டரா? நான் 100 மீட்டரில் நம்ம மணியை பார்த்துருவோம். ஓ ஓ ஓ ஓ என்னையா பொறி கிளம்புது. நம்ம ஆள் ஏதோ லைனில் இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. ரைட் சைடா? ஆ இங்கே பாருங்க ஒரு டிக்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு. வணக்கம்மா. அதனால் என்ன ஒரு பேக் எடுத்து மாட்டிக்கிட்டேன். அப்படி வந்தாச்சு. போகலாம். நல்லா ரோட்டோரத்தில் நின்றுட்டு க்ரெஷர் அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இருக்குதுங்க பிள்ளைங்களாம். ஏதோ வாயில் போட்டு மேல்றாங்க. அதான் அப்படி சொன்னேன், பெருசாக நினச்சிக்காதீங்க. நம்ம மணி பாரு முன்னாடி போயிட்டுருக்காரு. நம்ம மணியை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். மணியோட வீட்டில் தான் இன்றைக்கி ஸ்டே பண்ணுறோம். டைம் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:15 ஆகுது. சரி ஓகேங்க. அப்படி இப்படி வந்து ஒரு 6:30 பக்கம் வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே ஒரு டிக்கெட்டு மலாந்து கிடக்குது 7 மணிக்கு. மணி 11:15. 7 மணியா? 11:15. 11:15. அதெல்லாம் ஒன்றும் தெரியலிங்க. இப்போ ஒரு 7 மணிக்கு இது 7 மணிக்கு மலாந்து கிடக்குது. இல்லைங்க டைம் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் பயங்கர சேட்டை காட்டிட்டு இருந்தோம். வெளியே கொஞ்சம் பர்ச்சேசிங் அது இதுன்னு போயிருந்தோம். அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் வ்ளாக் பண்ணல. ஆனால் சென்னை செம்மையாச்சுங்க. பில்லியன் சீட்டில் உட்காந்துட்டு நம்பால் தாங்க சந்தலை பொந்தலை விட்டு சொறி எடுத்துட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரு. அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் இங்கே. காலைல போகலாம். ஆமாங்க வந்து ஒரு வித்தியாசமான வ்ளாகாக இருக்கும். ஆமாம் இப்போதைக்கு நாங்கள் தூங்குறோம். அடுத்த ஒரு வ்ளாக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பிளான் பண்ணதே தலைவர் தான். ரொம்ப இதாக இருப்பார். குட் நைட். ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி வரும். சரி பார்க்கலாம். பாய். யோ என்னயா கேட்டே? என்னது? ஆமாம் அதான் என்னயா அது? என்ன கூட்டம் பாருங்க. டைம் கரெக்டாக 3:18 ஆகுது.